நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எப்போ வந்து என்னைக்கு ஃபைனல் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்குமே தெரியல. சாட்டர்டேன்னு தான் சொன்னாங்க. நான் வந்து விஜய் டிவி பார்க்க மாட்டேன், ஹாட்ஸ்டார் தான் பார்ப்பேன். ஸோ உங்கள் விஜய் டிவி பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாட்டர்டேன்னு கன்ஃபார்ம்டாக இருந்தேன், பட் இப்போ சாட்டர்டே ஃபுல்லாக லைவ் ஓடிட்டுருக்கு. இது நேற்று உள்ள ஃபுட்டேஜ். ஸோ எனக்கு என்னங்கிறது கரெக்டாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேற்று நைட்டு ரவீந்தர் சார் வந்துட்டு இது கேமரா பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் சொன்னால் இது நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, என் தாய்மேல் ஆணை நான் வந்து இப்போ யார் வின் பண்ணாலும் பரவாயில்லங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். இங்கே இருந்தவங்க என்னை இந்த 2 வாரத்தில் என்னை மாற்றிட்டாங்க. இனி அடுத்த வருஷத்துலேருந்து ரிவ்யூ பண்ணும்போது நான் இன்னும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு ரிவ்யூ பண்ணுவேன். அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்கள பற்றி ஈஸியாக பேசக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னோடய ஆசை எல்லாமே நிறைவேற்றி கொடுத்தீங்க. அடுத்த வருஷம் உடல் மாற்றத்தோடு நான் அந்த ரிவ்யூவை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு அவர் முத்துக்குமரனோட பிஆர் ஃபேட்மேன் சாருக்கு போய் முத்துக்குமரன் மணி கொடுக்க முடியுமா? நான் தப்பாக சொல்லலை. அவரே ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் போய் பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்களாங்க. இந்த பணம் இந்த அவங்களுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் மணியே 50 லட்சம், அதில் 30% போய் தான் இது கொடுப்பாங்க. ஸோ அதை போய் ஃபேட்மேன் சார் எல்லாம் பிரியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கலாம் சொன்னாங்க. ஸோ அவர் இன்றைக்கி அவர் வாயாலே சொல்லிட்டாரு, யார் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்கி மார்னிங்கில் ஒரு விஷயம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் வந்து உட்காந்துட்டு அவரால் எந்திரிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டு திரும்பி வாட்டர் கேனை ரஞ்சித் சார்கிட்ட எடுத்து கேட்குறாரு. ரஞ்சித் சார் தான் எடுத்து கொடுத்தாரு. அப்போ அவர் சொன்னார், ரொம்ப தப்பு இது, நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார் அட்வைஸ் பண்ணார். எனக்குமே ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. ஏதோ அந்த ஒரு ஏன்னா ஒரு நாள் யாரோ வந்து இந்த சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து உட்கார வந்தாங்க. உடனே இல்லை நான் அவரால் நகர முடியாது, நாங்கள் இடம் கொடுக்குறோம், நீங்கள் வந்து உட்காருங்கன்னு அருணவோ யாரோ இடம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. பாவம் இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்ருக்காரா? அதோடு இல்லை, ஒரு இதில் எபிசோடில் சொல்லியிருப்பாரு என்னோடய வயசு வந்து 41 அப்படின்னு. அதுவும் ரொம்ப பெரியவருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். வயசு 41, தீபக் அண்ணாவை விட 4 வயசு சின்னவர். ஸோ அது கேட்டோடனே உண்மையிலே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏதோ கடவுள் அருளால் அவரோட உடல் மாற்றம் அவர் ஆசைப்படுற மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய